செய்கிறதுக்கு முதல்ல வந்து உள்ளடம் சேர்த்துக்கம்மா. உள்ளடம் செய்கிறதுக்கு வந்து 2 உருளைக்கிழங்கு, 2 பல்லாரி, 1 தக்காளி எடுத்துக்கோ. 2 உருளைக்கிழங்கு எடுத்து குக்கரில் 4 வெட்டி போட்டு ஒரு விசில் விட்டுரு. விசில் விட்டு அதை எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோ. கட் பண்ணாலும் பரவாயில்ல, கையால் மசிச்சு வச்சாலும் நல்லா தான் இருக்கும். மசிச்சு வச்சுட்டு அப்புறம் 2 பல்லாரியும் சின்னதாக நறுக்கி வச்சுரு. அடுப்பில் சட்டி காய வச்சு எண்ணெய் ஊற்றி இந்த வெங்காயம் போட்டு வெங்காயத்தை போட்டு வெங்காயம் நல்லா வதங்கின உடனே தக்காளி போட்டுரு. தக்காளி போட்டுட்டு அதுக்கு வந்து இஞ்சி பூண்டு வந்து நறுக்கி போட்டனாலும் போட்டுக்கோ, இல்லாட்டி இஞ்சி பூண்டு அரைச்ச மசாலா இருந்தாலும் 1 ஸ்பூன் போட்டு மசாலாவில் போட்டுக்கிடலாம். இஞ்சி பூண்டு மசாலாவாக இருந்தால் இப்போ போட்டுடணும். தக்காளி போட்ட பிறகு அதை போட்டு சிக்கன் மசாலா இருந்துச்சுன்னா அதில் 1/4 ஸ்பூன் போட்டுரு. மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள். பெருஞ்சீரகம் இருந்தால் தூள் போடலாம், முழுசாக போட்டுருந்தாலும் கொஞ்சம் போட்டுக்கோ, இல்லாட்டி நுணுக்கி போடனாலும் போடலாம். எல்லாத்தையும் சேர்த்து போட்டு நல்லா வதக்கிடு. நல்லா வதக்கி அந்த கிழங்கையும் போட்டு அதுக்கு தேவையான அளவு, எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு இறக்கி வச்சிடணும். ரோல் செய்கிறதுக்கு அந்த பாட்டம் வந்து செய்கிறதுக்கு வந்து என்ன செய்யணும், ஒரு மிக்ஸி ஜார், பெரிய ஜார் எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டு அதில் ஒரு முட்டை, 2 கப்பு மைதா மாவு போட்டுக்கோ. 2 கப் மைதா மாவு, 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் அதில் போட்டுரு. அந்த மைதா மாவோடு சேர்த்து போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு 2 கப்பு மாவுக்கு வந்து 3 கப்பு தண்ணி ஊற்றிடு. 3 கப்பு அளவு தண்ணி ஊற்றி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் தண்ணி அளவு எடுத்துக்கோ. எடுத்துக்கிட்டு அதில் 3 கப் தண்ணியை ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா அந்த முட்டையும் இதுவும் சேர்த்து நல்லா அடித்து வச்சிரு. தோசைக்கல் நல்லா காய விட்டு அதில் ஒரு கரண்டி மாவு எடுத்து ஊற்றி சுற்றி நல்லா வளர்த்தி விட்டுறணும். வளர்த்தி விட்டு அந்த நல்லா மைதா தோசை மாதிரி அப்படியே ரவுண்டாக வந்துடும். பரட்டிலாம் போடக்கூடாது. பரட்டி போடாமல் அதை அப்படியே லேசாக ஓரத்தில் தூக்கிக்கிட்டு அப்படியே எடுத்துடணும். எடுத்து அப்படியே வச்சுட்டா அதுதான் சீட்டு. இதில் சம்சாவும் செய்யலாம். அந்த மாதிரி சீட்டு செஞ்சு வச்சுக்கிட்டு சம்சாவும் செய்யலாம், இந்த மாதிரி ரோலும் செஞ்சுக்கிடலாம். சீட்டை எடுக்க ஒரு இதில் ஊற்றி சீட்டை எடுத்துட்டு முள்ளடத்தில் எடுத்து 1 ஸ்பூனை வச்சு நம்ம ரோல் மாதிரி சுருட்டிடணும். சுருட்டி வச்சுட்டு இன்னொரு ஸ்பூனில் 2 ஸ்பூனு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிட்டு ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா கரைச்சிக்கிட்டு அதில் வந்து இதை டிப் பண்ணி அப்படி எண்ணெயில் போட்டுடணும். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டா ரோல் ரெடி.